ஐயர்கிட்ட போயிட்டு வந்துருக்கா இல்லையே போய் கூட்டிட்டு வரணும்ல கூட்டு வந்துரு. சரி எல்லாம் சம்பந்திக்கான எங்க பிள்ளை வாழைப்பழம் 3 தான் இருக்குது. ஆயிடுச்சா ஒண்ணு என்ன எல்லாருமே வந்துருச்சு மாப்பிள்ளை காண கல்யாணம் நடக்குமா? வாயிலடி இங்க மாப்பிள்ளை விட்டு காணாம வருவாங்களா? அதிகப்பா அதிக மாட்டா மாட்டாங்க மனுத்தி மகன புண்ட ஆசை நெறியாச்சு வச்சு நீ தான் எனக்கு ஒதுச்சதுன்னு அப்பா அப்பா கல்யாணம் ஆமா திடீர்னு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி நதியாயி வாங்கிய நானு சொன்னாலும் அந்த பியூட்டி பார்லர்ல போய் 3 மணி நேரம் உட்காந்து அழக பத்தி எல்லாத்துக்கும் தெரியுமா? சூரிய குச்சி குச்சி எப்பதான் பார்த்த சூரிய குச்சி சொல்லல பொண்ணு பொண்ணு இல்லையா? அந்த கல்யாணம்னா எந்த கடையில விற்கும்? கடையில விற்கிற பொருள் இல்லப்பா. இப்ப நானும் உங்க அம்மா எப்படி சேர்ந்து வாழ்றோம்? ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆணு படைத்தான் இறைவன். அது மாதிரி நீ ஆம்பளை தனியா இருக்க, உனக்கு ஒரு ஜோடிய இல்வாழ்க்கை துணையாக ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம். பொண்ணு அதுப்பா நீங்க சொன்னாதான் வருவேன். பொண்ணு பொண்ணு நல்லா எம்பெருமான் மாயவன் சங்குதுபாறையில் வாழ்ந்து வரக்கூடிய எம்பெருமான் மாயவனுடைய மகனாகிய எம்பெருமான் மாயவன் சங்குதுபாறையில் வாழ்ந்து வரக்கூடிய எம்பெருமான் மாயவர் பகவான் அவருடைய ஒரே மகள் அழகு சுந்தரி. உனக்கு நான் ஒரு கூத்து தும்மாவே ஆதிப்பதேன் சக்தி உள்ள தெய்வம். அதே மாதிரியே காதையும் உனக்கு இருக்குது வர இது வப்பேன். அப்படியே கீ வச்சு நீ சிரிச்சீனா எனக்கு வசந்தமா போயிடுச்சு. அழகா பார்த்துட்டு எத்தனை பிள்ளைங்க பின்னாடி ஒதியாந்தாங்க தெரியுமா? நான் மாத்தான் இந்த ஆமில் பார்த்து எப்படி பிளான் பண்ணி போட்டா தெரியுமா? ஒரு பையன் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ சரியான பதிக்கு வந்துதான் மாத்திருக்கிற. எதுவா இருந்தாலும் நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்துவேன். பொண்ணு பதாதா நாம முன்ன முதலு கொண்டாடி போய் அது எப்படி பாக்கணும். பொண்ணு அது இல்லப்பா, இது வந்து பொண்ணோட அம்மா. பொண்ணோட அம்மா அழகா இருக்குதுன்னா பொண்ணு பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா கையில மாலை வச்சு அப்பதான் தாலி கட்டும். மாலை போடு மாலை போடு கூட்டத்தையே மதச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மதக்காத நீங்க வந்துட்டீங்க. இலை பொறுக்கிறதுக்கு ஒரு பையனை கூட்டு வந்துட்டீங்க. மாலை போட்டு கூட்டிட்டு வந்தா தெரியும். பின்னாடி போய் நிப்பீங்களா? மாலையை போட்டு கூட்டிட்டு வந்தா இதுதான் மருமூன்னு தெரியும். நீ போதாத, நீ போத்தீங்கன்னா கல்யாணத்துல குளத்துல வந்துடும். நீயே போட்டுப்பா.
இந்த மாலையெல்லாம் நான் போதுங்க அதுக்கு நேரம் உச்சத்துல இருக்குது. மகனே, சரி, பொண்ணு புடி பார்க்கலாமா? ஒண்ணு பண்ணி பாக்குறோம் தாதி குதி குதி போய் முன்ன முதல்ல என்ன எப்படிதான் இருக்குதுன்னு நானும் பார்க்கலாம் இப்ப 27 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு அதை பார்க்கத்தான் நான் போறேன். சரி சரி மகனே, கடுப்பா இருக்குமா சவப்பா இருக்குமா? என்னப்பா? இல்ல இல்ல உள்ள சிறப்புதான்ப்பா. ரொம்ப தானா? திரும்பி காட்டுங்களா? இதுதான் பொண்ணு பிள்ளை. நாளை போட்டு உட்காந்துருக்கு இருப்பாரு. கண்ணை ஏன்டா பொண்ணு குதுக்கு ஒத்துக்குதான் தாதி இப்படித்தானே கட்டணும். அதே மாதிக்குமா முகம் முன்னாடி தெரியணும். நான் முன்ன பொண்ணு ஏதாவது தாதி கட்டுனா பரவாதா ஒதுங்கி ஒதுங்கி போகுது. அம்மாவும் அப்படித்தான் ஒதுங்கிச்சா? அத நான் பொம்பளைங்கன்னா கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. நமக்கு என்ன இருக்கு? நானும் அங்கெல்லாம் போயிட்டுனா ஒதுக்குதா கிட்டு கிட்டுன்னு போதுங்கடா. என்னடா நாய் சுத்தி கழிக்கிற? என்னடா என் பொண்டாட்டி திண்டுறீங்களா? என்னடா என் பொண்டாட்டி கல்யாணம் கட்டுட்டு என்னடா பண்ணுகிற? ஆதா நீ லக்னகுமாரன் அதாவது தலையிலே கனதீபத்தை ஏற்றி என்ன மனமுடின்னு சொல்லி தானே ஓலை எழுதுனேன். அண்ணா அந்த தீபத்தை எடுத்த தலைமையில வைங்க. இப்ப என்ன பண்ணான்னு நினைக்கல? என்னடா அந்த பக்கம் போகலாம். நிறைய நீங்க யாரு எதுக்குதான் வந்தீங்க? அதை சொல்லி அரவானை பார்த்த உடனே அறியாமணி யாதவ சேனை எல்லாம் தப்பித்தோம் பிடித்தோம் என்று திசை மாறி போயிட்டாங்க. இப்ப கௌரவருடைய சேனை மட்டும்தான் இருக்கு. அண்ணா நாரா புகழ்மணித தர்மன் பணத்தையே அடைந்து திரிந்தாலும் கூட நயமாக சொல்லுகிறார் மாறு வேடத்தில் சந்திரோஜய ஜனனமாகி ஒரு குலத்து பிள்ளையை கட்டி வைத்து நம்ம மாங்கல்யம் சுடுவது தர்மத்துக்கு நெகிழில்லை என்று சொல்லி அவன் என்னதான் போதா தேவாதியா ஏண்டி அவட கால்ல வந்துச்ச? அண்ணா என்னுடைய அழகு என்ன அவனுடைய அழகு என்ன? போய் போய் என்ன திருமணம் செய்ய சொல்லி நினைத்தான். அதனால நான் வந்துட்டேன். அழகுக்கு அவனுக்கு பொறுத்தல்ல. அது சரியா? ஏன் பின்னாடி அல்லவா நீ வந்துட்டு இருக்க? நீர் அடிச்சா நீர் விலகாது. இன்னைக்கு அவன் எனக்கு பகையாளியா இருக்கலாம். அவன் என் பங்காளி. ஒரு பங்காளி உணர்வோடு இருக்க என் முன்னாடியே வந்து நீ கால்ல உதைக்கிறவன்
கடைசி வரைக்கும் நீ என்னோட இருப்ப. என் காணியாளனை காலால் உதைத்தாயோ, இந்த கவரவுடைய சேனை எல்லாம் என்னோடு எதிர்த்து சமரம் புரிந்து என் கரங்களில் படியலாம். ஆனா மாற்றான ஒருவன் யார் தொட்டாலும் உயிரோடு விட மாட்டான். அபிமன்னனை அவமானம் செய்தாலோ இவள் என்னோடு வாழ வேண்டாம். இவளுக்கு மமதை இருக்கு. அரியாவுடைய மகள் அந்த மமதை இவளை கொண்டு போய் கல்லறை சிறையில் அடைத்து வையுங்கள். தெரியாத புத்தியால தெரியாத என்ன பிடிக்கிறியா நான் என்ன சொன்னேன்? அப்பயே என்ன சொன்னேன்? அவன் பேசத்தை என்னால கண்ணல பார்க்க முடியல. கண்டாய் ஒளி என்ன புதிக்கிறியா? அவளா அவனுக்கு வந்து நீ வேற தாலி பெருமை புள்ளியா கட்டலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்ப என்ன? டேய் இப்ப நான் போகட்டுமா இல்ல வேண்டாமா? அவளை குதிட்டு போய் ஐயோ நமக்கு சம்மு வேணும். நமக்கு ஒல்லியா தான் ஒப்பா தப்பி தோம்பளி தோம்பளி ஓடி விட்டாங்க ஒப்பை. இனிமேல் அவங்க ஒப்பம் பேசி கேட்காம நல்ல புத்தியா வாழ்ந்து போல. நீ என்னைக்கா இருந்தாலும் நான் ஆட முடியாது. ஒரு பையனை மகாஜனங்களே, கமல சுந்தரியே கல்லறையிலே அடித்து விடுகிறார் அபிமன்னன். ஒரே நிமிஷம் இரு. யாரும் சத்தப்படா. இந்த கல்லறை சிறையில இருக்கக்கூடிய கமல சுந்தரிக்கு அவர் எப்ப விடிவு காலம் பிறக்கிறது? அன்றைய நாள் வாரா யுத்தத்தில் 13ஆம் நாள் சண்டையில தருமருக்கு பாடி விடாதுக்கு காவல் போகிற பொழுது அன்னைக்குதான் சிறையில இருந்த கமல சுந்தரியே அபிமன்னன் சந்தித்து போனது வரலாறு. ஆனா அபிமன்னன் கல்லறை சிறையில போய் அதாவது பாடி விடாத போய் துரியனுடைய சதியா சைவனுடைய கொன்றமாலையா அபிமன்னன் மடிந்து விடுகிறார். கடைசி வரைக்கும் கமல சுந்தரி அபிமன்னனோடு வாழலாம். சரி, இந்த சந்திர நூல் எங்க வளர்ந்தது? அபிமன்னனுக்கு மனைவி இருக்காங்க. லால்ராஜன் என்ற உதகுமாரியே அபிமன்னன் மனமுடிந்தது மகாபாரத வரலாறு. அந்த உதகுமாரிக்கு பிறந்த பரிசுதான் ஆண்டவருக்கு பின்னாடி இந்த பாரதமுடைய ஆட்சி புரிந்ததா புராணம் சொல்லுகிறது. இந்த அபிமன்னன் சுந்தரி கல்யாண நாடகம் இதோடு நிறைவு வருகிறது. எங்க நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்க நாடகத்துக்கு சார்பா மனமார்ந்த நன்றி. வணக்கம்.